ஓம் சாந்தி 27-3-2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு சமமாக பயமற்றவர்களாக ஆகுங்கள். தன்னுடைய மனநிலையை சாட்சியாக வைத்துக்கொண்டு சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நினைவில் இருப்பதினால்தான் கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்படும். கேள்வி: அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் சதா புத்துணர்வுடன் மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த விதியை கடைபிடிப்பார்கள்? பதில்: ஒரு நாளில் 2 முறை ஞான குளியல் செய்வார்கள். பெரிய மனிதர்கள் புத்துணர்வுடன் இருப்பதற்கு 2 முறை குளிப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் 2 முறை ஞான குளியல் செய்ய வேண்டும். இதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. முதலாவது, சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 2வது, அதிர்ஷ்டசாலியாக ஆகிவிடுவீர்கள். 3வது, அனைத்து விதமான சந்தேகமும் நீங்கிவிடும். 4வது, மாயாவி மனிதர்களின் சகவாசத்தில் இருந்து தப்பித்து விடுவீர்கள். 5வது, தந்தை மற்றும் ஆசிரியர் குஷி அடைவார். 6வது, மலர்களாக ஆகிவிடுவீர்கள். அளவற்ற குஷியில் இருப்பீர்கள். இன்றைய முரளியில, நான் பாரதத்தை மீண்டும் வைரமாக ஆக்கியே தீர்வேன் என்று சிவபகவான் சொல்றார். அப்படின்னா அவர் பாரதத்தின் பின்னால் காதல் பைத்தியமாக இருக்கிறார். அப்படின்னா அவர் யாரு? பாரதத்திற்கு நாயகனாக இருக்கிறார். பாரதத்தின் நாயகன். பாபா மிகவும் அன்பானவர் தான். அன்பாக புரிய வைக்கிறார். சொல்கிற வரைக்கும் சொல்கிறார். அவர் பேச்சை கேட்டு நம்ம தூய்மை ஆகலை அப்படின்னா, உதவியாளர்கள் ஆகலை அப்படின்னா, பாபா சொல்கிறார், தர்மராஜர் மூலம் நீங்கள் நிறைய தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். முதல்ல அறிவுறுத்துறார், கேட்கலன்னு அச்சுறுத்துறார். மனிதர்கள் நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறதையே என்ஜாய் பண்ணுறதுக்கு, வாழ்க்கையை கொண்டாடணும். ஆகையால் என்ன வேண்டுமோ சாப்பிடுங்க, பருகுங்க, வாழ்க்கையை நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்லிகிட்ருக்கிறார், அவர்களுடைய அசுத்த விருப்பங்கள் நிறைவேறணுன்றதுக்காக ஆத்மாவில் எதுவும் ஒட்டாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆகையால் அப்படிப்பட்டவர்களுடைய சகவாசத்தில் நீங்கள் ஒருபோதும் மாட்டிக்க கூடாது அப்படின்றார். விமானத்தில் மேலே கூட்டிகிட்டு போவாங்க, சுற்றி காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க எவ்வளோ நேரத்தையும் பணத்தையும் எனர்ஜியும் செலவு பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு பைசா செலவே இல்லாமல் வைகுண்டத்தை கூட சுற்றி பார்த்துட்டு வரீங்க. இது எவ்வளோ அதிசயமான விஷயம் அப்படின்றார். ஆகையால் உங்களுக்கு தான் மகிமை ஏற்படணும். முரளியின் பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. சிவபாபா அமர்ந்து பிரம்மாவின் வாய் மூலம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இவர் கௌமுக், அதாவது பசுவின் வாய் ஆவார். காளை மாட்டின் முகம் நந்தி இருக்கிறதல்லவா? பாடலை கேட்டீர்கள். மணப்பெண்களுக்கு மணவாளன் கூறுகிறார். மணப்பெண்கள் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் மணப்பெண்கள்தான். யாரெல்லாம் பக்தி செய்கிறார்களோ, பகவானை நினைவு செய்கிறார்களோ, அவர்கள் மணப்பெண்கள் ஆகிவிடுகிறார்கள். மணவாளன் ஒரே ஒருவர்தான். பகவானை சந்திப்பதற்காக சாதுக்களும் சாதனை செய்கிறார்கள். ஆக அவர்களும் மணப்பெண்கள் ஆவார்கள். அந்த ஒரு பகவான் யார்? ஒருவர் என்று அந்த இறை தந்தைதான் சொல்லப்படுகிறார். அனைத்து மணப்பெண்களும் துக்கத்தில் இருக்கிறார்கள். ஏதாவது நோய் வியாதி அவசியம் இருக்கும். எனவே இது நரகம். சொர்க்கத்தில் சுகம், நரகத்தில் துக்கம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நரகவாசி மணப்பெண்களாக இருக்கிறோம். அதாவது அனைவரும் மாயா ராவணனின் கைதிகளாக இருக்கிறோம். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கிறார். முழு உலகமும் கைதாகி இருக்கிறது. இதற்கு துக்க தாமம் என்று சொல்லப்படுகிறது.
லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தபோது இப்போது சொர்க்கமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் பிறகு நரகமாகிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கும். இந்த அனைத்து ரகசியங்களையும் இப்போது நீங்கள் அறிவீர்கள். அங்கு இருப்பது பிராலப்தம். இந்த ஞானம் மறைந்து போய்விடும் என்று பாபா சுயம் கூறுகிறார். அதாவது சக்தியுகத்தில் இது சொர்க்கமாக இருக்குன்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இது சொர்க்கம் அப்படின்னு சொன்னால் அப்போ நரகம் அப்படின்றது ஒன்று இருக்குன்றது அவங்க புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையால் அங்கே பிராலப்தம் மட்டும்தான், ஞானமெல்லாம் இருக்காது. பிராலப்தம் அப்படின்னா இப்போ செய்த முயற்சியினுடைய பலன் அனுபவிக்கிற நேரம், அவ்வளோதான். அதனால் சுகமாக இருப்பாங்க. ஞானம் மற்றும் யோகம் இரண்டும் சகோதரன் சகோதரி ஆகும். டிரான்ஸை விட ஞானம் உயர்ந்தது. ஏனென்றால் அதன் மூலம்தான் நீங்கள் ஜீவன் முக்தி அடைய முடியும். எனக்கு காட்சி கிடைத்தால் நான் முயற்சி செய்வேன் என்று யாரும் சொல்ல முடியாது. எதிரில் கிருஷ்ணரின் சித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன பதவி வேண்டுமோ அப்படி ஆகுங்கள். அதாவது காட்சி கிடைச்சாதான் நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. படங்கள் இருக்குது, எதிரில் கிருஷ்ணருடைய படம் இருக்குது, பாருங்கள். இளவரசன் இளவரசியாக ஆகணும்னா அதுக்கேற்ற முயற்சி செய்யுங்க. அல்லது என்ன பதவி வேண்டுமோ அப்படி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். எனக்கு காட்சி கிடைச்சாதான் நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிருஷ்ணருடைய படம் எதிரில் இருக்குது, முயற்சி செய்யுங்க. அதை பார்த்து இளவரசன் இளவரசியாக வேணும்னா ஆகுங்க. இல்லை உங்களுக்கு என்ன பதவி வேண்டுமோ அப்படி ஆகுங்க. மற்றபடி காட்சி பார்க்கணும் அப்படின்ற ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்றார். டிரான்ஸை விட ஞானம்தான் உயர்ந்தது. ஞானக்கடல் ஒரு சிவ் பாபா தான். கடைசியில் மந்திரம் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கடைசி நினைவிற்கேற்ப நிலை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா? என்னை நினைவு செய்தால் கடைசியில் நல்ல கதி கிடைத்துவிடும். நீங்கள் இன்று நாளை என்று சொல்லிக்கொண்டே வருகிறீர்கள். மனிதர்கள் எப்படி திடீரென்று இறந்து போகிறார்கள் என்று 2 அல்லது 4 காட்சிகள் காட்டினேன் என்றால் புரியும். அந்த நேரத்தில் மந்திரத்தை நினைவு செய்ய முடியாது. திடீரென்று கூரை இடிந்து விழுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் நினைவு செய்ய முடியுமா? பூமி ஆடும். அந்த நேரத்தில் ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டே இருப்பீர்கள். நீண்ட கால பயிற்சி இருந்தது என்றால் அந்த நேரத்தில் மனநிலை ஆடாமல் இருக்கும். சாட்சியாக இருந்து புன்முறுவலுடன் அமர்ந்திருப்பீர்கள். மனிதர்கள் கொஞ்சம் சத்தம் கேட்டதும் பயத்தில் ஓடிவிடுவார்கள். நீங்கள் ஒருபோதும் ஓட மாட்டீர்கள். பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. பாபா எப்படி பயமற்றவராக இருக்கிறாரோ அதேபோல் குழந்தைகளும் பயமற்றவர்களாக ஆக வேண்டும். அதாவது என்னை நினைங்க, முயற்சி செய்யுங்க, வீட்டுக்கு போகணும், தூய்மையாகுங்கன்னு என்ன சொன்னாலும் இதோ பாபா செய்கிறேன், இப்போ செய்கிறேன், அப்போ செய்கிறேன், இந்த பிரச்சனை மூடிட்டோம், அந்த நோய் சரியாகட்டும், இது இருந்தது, அந்த வேலை இருந்ததுன்னு சொல்லி இன்று நாளைன்னு இழுத்துட்டே இருக்கிறீங்க. மனிதர்கள் எப்படி திடீரென்று இறந்து போவாங்க அப்படின்றது ஒரு 2 காட்சி காட்டினா தான் உங்களுக்கெல்லாம் புரியும். அந்த நேரத்தில் மந்திரத்தை எல்லாம் நினைவு செய்ய முடியாது. நீண்ட கால பயிற்சி யார் செய்வாங்களோ அவங்க தான் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும், சாட்சியாக இருந்து புன்முறுவலுடன் இருக்க முடியும் அப்படின்றார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இப்போது புது யுகம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது தன்னை இன்ஷூர் செய்து கொள்ளுங்கள். உடல், மனம், பணம் என அனைத்தையும் இன்ஷூர் செய்யுங்கள். இந்த ஞானம் உடனடி பலன் கொடுக்கக்கூடியது என்று பாபா கூறுகிறார். குசேலர் உடனடியாக மாளிகையை பார்த்தார் என்று உதாரணம் இருக்கிறதல்லவா? பாபா குசேலருடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அவர் கிருஷ்ணரை பார்த்து அந்த கந்தல் துணியில் ஒரு பிடி அவளை கொடுத்துட்டு ரிட்டன் வந்த உடனேயே அங்கே மாளிகையை பார்த்தார். அதுபோல் இங்கே நீங்கள் இன்ஷூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அதனுடைய பலனை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றார்.
ரெகுலராக வகுப்பிற்கு வர வேண்டும். மிக நல்ல நல்ல மனிதர்களும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பதற்காக 2 முறை குளிக்கிறார்கள். இந்த ஞான குளியலும் 2 முறை செய்யும் போது புத்துணர்வுடன் இருப்பீர்கள். 2 முறை குளிக்கும் போது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நான் வழிகாட்டியாகி குழந்தைகளாகிய உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். எவ்வளவு சுற்றி காண்பிக்கிறேன். அவர்கள் விமானத்தின் மூலம் மேலே செல்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு மகிமை ஏற்படுகிறது. உண்மையில் உங்களுக்கு தான் மகிமை ஏற்பட வேண்டும். நீங்கள் வைகுண்டத்திற்கு சென்று சுற்றி பார்த்துவிட்டு பிறகு வருகிறீர்கள். மிகவும் அதிசயமான விஷயம். நீங்கள் அரைக்கல்பமாக நிறைய அலைந்திருக்கிறீர்கள். இப்போது அலைவதை நிறுத்துங்கள். ஆனால் முழு நிச்சயம் ஏற்படும் போதுதான் அது நடக்கும். மனிதர்கள் வேறு எந்த சத்சங்கங்களுக்கும் செல்வதற்கு தடை போட மாட்டார்கள். இங்கு வருவதற்கு தடை போடுகிறார்கள். ஏனென்றால் இங்கு தூய்மை ஆகுவதற்கான முக்கியமான விஷயம் இருக்கிறது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் திருமணம் செய்து கொண்டால் மோகத்தின் வலை அதிகரித்துவிடும். கணவன் மீது மோகம், பிறகு குழந்தைகளின் மீது மோகம், தாய் வீடு, மாமியார் வீட்டின் மீது மோகம் என்று அதிகரித்துவிடும். இன்று குழந்தையின் பிறந்தநாள் பார்ட்டி கொடுப்பார்கள். நாளை குழந்தை இறந்துவிட்டால் கவலையில் மூழ்கி விடுவார்கள். குழந்தைகளே, ஒவ்வொரு வீட்டையும் சொர்க்கமாக ஆக்குங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். வீட்டில் படங்கள் வைத்து விடுங்கள். யார் வந்தாலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகுவீர்களா என்று கேளுங்கள். பிறகு வாருங்கள், நாங்கள் புரிய வைக்கிறோம் என்று புரிய வையுங்கள். 2 முறை குளிப்பதினால் நீங்கள் மிகவும் நல்ல மலர்களாக ஆகிவிடுவீர்கள். அளவற்ற குஷி இருக்கும். மனிதர்கள் நாம் குஷியாக இருப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். என்ன வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், பருகுங்கள், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள், ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்கிறார்கள். தன்னுடைய அசுத்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்டவர்களின் சகவாசத்தில் ஒருபோதும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அன்னப்பறவைகள். நீங்கள் முற்றிலும் தூய்மையாக ஆக வேண்டும் என்று தந்தை கோருகிறார். இப்போது என்னுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டு தூய்மையானவர்களாக ஆகவில்லை என்றால், உதவியாளர்களாக ஆகவில்லை என்றால், பிறகு தர்மராஜர் மூலம் நிறைய தண்டனை அடைய வேண்டி இருக்கும். அதாவது நான் அன்பாக புரிய வைக்கிறேன், சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா? என் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அதன்படி நடந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா இருக்கவே இருக்குது. கடைசியில் தர்மராஜர் மூலமாக நிறைய தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். அதையும் சொல்கிறார். பயமுறுத்தவும் செய்கிறார். அதாவது எச்சரிக்கை கொடுக்கணும் இல்லையா? எனவே அவசியம் தூய்மையான பிராமணர்களாக ஆக வேண்டும். போலியாக மம்மா பாபா என்று சொல்லக்கூடாது. அதாவது தூய்மை ஆகாமல் சும்மா பாபா தான் எல்லா பாபா மம்மான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. தூய்மை ஆகணும், உண்மையான பிராமணர்கள் ஆகணும் அப்படின்றார். உண்மையானவர்கள் ஆகுங்கள், அப்போது போதை அதிகரிக்கும். ஹாஃப் காஸ்ட் பிராமணர்களுக்கு, அதாவது அரைக்குறை பிராமணர்களுக்கு போதை ஏறாது. நான் பாரதத்தை மீண்டும் வைரமாக ஆக்கியே தீருவேன் என்று பகவான் பாரதத்தின் பின்னால் காதல் பைத்தியமாக இருக்கிறார். அப்படியென்றால் பாரதத்திற்கு நாயகனாக ஆகிவிடுகிறார் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்,
எல்லையற்ற தந்தையிடமிருந்து அளவற்ற செல்வம் அடைவதற்கு 2 முறை ஞான குளியல் செய்ய வேண்டும். அவசியம் படிப்பை ரெகுலராக படிக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஃபுல் காஸ்ட் பிராமணன், அதாவது முழுமையான உண்மையான தூய்மையான பிராமணன் ஆக வேண்டும். தந்தைக்கு உதவியாளராக ஆக வேண்டும். தீய விருப்பங்கள் வைத்திருப்பவர்களின் சகவாசத்தில் ஒருபோதும் மாட்டிக்கொள்ளக் கூடாது. வர்தானம்: உடல், மனம் மற்றும் இதயத்தின் சுத்தத்தின் மூலம் தலைவனை திருப்திப்படுத்தக்கூடிய உண்மையான அன்னப்பறவை ஆகுங்கள். சுத்தம் என்றால் மனம், சொல், செயல், சம்பந்தம் என அனைத்திலும் தூய்மையாக இருப்பதாகும். தூய்மையின் அடையாளமாக வெள்ளை நிறத்தை காட்டுகிறார்கள். தூய அன்னப்பறவைகளாகிய நீங்களும் கூட வெள்ளை ஆடை தரித்தவர்கள், உண்மையான மனமுடையவர்கள், அதாவது சுத்தத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறீர்கள். உடல், மனம் மற்றும் இதயத்தில் சதா கரையற்றவர், அதாவது சுத்தமானவர்களாக இருக்கிறீர்கள். உண்மையான மனம் அல்லது உண்மையான உள்ளத்திற்கு தான் தலைவன் திருப்தி அடைவார். அவர்களுடைய அனைத்து விருப்பங்களும், அதாவது ஆசைகளும் நிறைவேறுகிறது. அன்னப்பறவையின் விசேஷ தன்மையே சுத்தமாகும். ஆகையால் பிராமண ஆத்மாக்களை தூய்மையான அன்னப்பறவை என்று சொல்லப்படுகிறது. ஸ்லோகன்: யார் இந்த நேரத்தில் அனைத்தையும் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் மகாராஜா ஆகிறார்கள். அதாவது பொறுத்தான் பூமி ஆழ்வான். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: இன்று மனதின் மூலம் அல்லது ஏதாவது ஒரு சேவையின் மூலம் எவ்வளவு புண்ணியத்தை சேமித்தேன் என்று சதா செக்கிங் செய்யுங்கள். மேலும் புண்ணியத்தின் ஆதாரத்தினால் எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் முடிந்து விட்டது, செலவு எவ்வளவு ஆனது, சேமிப்பு எவ்வளவு ஆனது என்று சோதனை செய்யுங்கள். அதாவது புண்ணிய காரியங்கள் செய்யணும், சேவை செய்யணும், சேமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது மற்ற சின்ன சின்ன விஷயங்கள், மாயாவின் விஷயங்கள் முடிந்து போகும் இல்லையா? ஆகையால் எவ்வளவு செலவு, எவ்வளவு சேமிப்பு, இதெல்லாம் நீங்கள் சோதனை செய்துட்டே இருங்க. ஒருவேளை அடிக்கடி தடைகள் வந்தது, மேலும் அதை நீக்குவதற்காக குணங்கள் மற்றும் சக்திகளை செலவு செய்தீர்கள் என்றால், எவ்வளவு செலவு செய்தேன், மேலும் யோகயுக்த நிலையின் மூலம் தந்தையை துணைவனாக்கி சேவை செய்வதில் புண்ணிய கணக்கை எவ்வளவு சேமித்தேன் என்று இதுபோல் செக்கிங் மெஷினை மனதின் ஆஃபீஸில் செட் செய்து சோதனை செய்து கொண்டே இருங்கள். அப்போது மாறிவிடுவீர்கள். ஒரு செக்கிங் மிஷினை மனதினுடைய ஆஃபீஸில் செட் பண்ணுங்க, அவ்வளோதான், மாறிடுவீங்க அப்படின்றார். அந்த செக்கிங் மிஷின் இருந்தது அப்படின்னா மனதினுடைய ஆஃபீஸில் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எவ்வளவு செலவு செய்தேன் அல்லது எவ்வளவு சேமித்தேன், எப்படிப்பட்ட தடைகள் வந்தது, யோகயுக்த நிலையின் மூலம் தந்தையை துணைவனாக்கி சேவை செய்து புண்ணிய கணக்கை எவ்வளவு சேமித்தேன், இது போல் செக்கிங் நடந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக மாறிடுவீங்க அப்படின்றார். पवित्रता का
से हो कोई मुश्किल पल में आसान हो जाए। ये पल है ऐसा जो एक पल में लाखों के भाग्य जगा जाए। शीतल शीतल किरणें किरणें मन में आनंद भरता है। पवित्रता का जीवन हमको प्यारा लगता है। उपहार मिला संसार